This video is sponsored by SPO Digital Marketing. இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கோட வெப்சைட் நீங்கள் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், நீங்கள் விசிட் பண்ணி இப்போ ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ இது தொடர்பான சின்ன வீடியோ கிளிப்ஸ் பார்த்துட்டு நம்ம ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. இயற்கை நமக்கு அளித்துள்ள அற்புத பரிசுகள் பல. அவற்றில் முக்கியமான ஒன்றுதான் நம் தமிழ்நாட்டில் எல்லா இடங்களிலும் எளிதாக காணப்படும் முசுமுசுக்கை கீரை. முசுமுசுக்கை கீரை என்பது தமிழில் அனைவருக்கும் பரிச்சயமான ஒரு கீரை. இது ஒரு சிறிய கொடியாக வளரக்கூடியது. இதன் இலைகள் இதய வடிவத்தில் இருக்கும் மஞ்சள் நிற மலர்கள் பூக்கும். பொதுவாக வேலிக்குள், பண்ணையோரம் அல்லது வீட்டு தோட்டத்திலேயே வளர்ந்துவிடும். இதன் இலை, தண்டு, விதை, வேர் அனைத்திற்குமே தனித்தனி மருத்துவ குணங்கள் உண்டு. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா உடலுக்கு தரும் முக்கிய நன்மைகள்ங்கிறத பார்க்கலாம். ஒன்று, சளி, இருமல் மற்றும் மூச்சு திணறலுக்கு முசுமுசுக்கை கீரை சிறந்த மருந்தாக காணப்படுகிறது. இதன் இலைகளை அரைத்து சிறிது தேனுடன் கலந்து குடித்தால் இருமல் குறையும். இதன் கஷாயம் மூச்சு திணறல், சளி அடைப்பு போன்றவற்றை நீக்கும். ரெண்டாவதாக பார்த்திங்கன்னா அஜீரணம் மற்றும் வயிற்று பிரச்சனை. முசுமுசுக்கை கீரை குடல் சுத்தம் செய்யும், செரிமானத்தை மேம்படுத்தும். உணவுக்கு பிறகு சிறிது கீரைச்சாறு குடிப்பது அஜீரணத்தை தவிர்க்க உதவும். காய்ச்சலுக்கு இயற்கை மருந்து இது. காய்ச்சல் ஏற்பட்டால் முசுமுசுக்கை இலைகளை நீரில் வேக வைத்து வடிகட்டி குடிப்பது உடல் சூட்டை குறைக்கிறது. தோல் நோய்களுக்கு தீர்வு. சிரங்கு, புண்கள், வீக்கம் ஆகியவற்றில் முசுமுசுக்கை இலை விழுது தடவினால் வேகமாக குணமாகும். இது தோல் மீது உள்ள பாக்டீரியாக்களை அழிக்கும் தன்மை கொண்டது. அடுத்து பார்த்திங்கன்னா மூட்டு வலி மற்றும் வலி நிவாரணத்திற்கு இது உகந்தது. மூட்டு வலி, வீக்கம் மற்றும் உடல் வலி போன்றவற்றை குறைக்கும் இயற்கை ஆற்றல் இதில் உள்ளது. இதன் வேர் கஷாயம் சிறந்த ஃபைன் லிவர், அதாவது பெயின் குறைக்கிறது, வலி நிவாரணி. அடுத்து பார்த்திங்கனாக்கா பெண்களுக்கான சிறப்பு நன்மைகள். முசுமுசுக்கை கீரை பெண்களுக்கு பல நன்மைகளை வழங்குகிறது. மாதவிடாய் ஒழுங்காக வர உதவுகிறது. மாதவிடாய் வலி, உடல் சோர்வு மற்றும் வெள்ளைப்புழுப்பு போன்ற பிரச்சனைகளுக்கு இயற்கையான தீர்வு இது. பாலூட்டும் பெண்களுக்கு பால் உற்பத்தி அதிகரிக்கவும் செய்கிறது. இது உடலில் இரத்த ஓட்டத்தை சீராக்கி ஹார்மோன் சமநிலையை வைத்திருக்கிறது. முசுமுசுக்கை கீரையை எப்படி உபயோகிக்கலாம் அதை பார்க்கலாம். ஒன்று, கீரை கூட்டு. இதை சாம்பார், கூட்டு அல்லது துவரம் பருப்புடன் சேர்த்து சமைத்தால் சுவையாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா கஷாயம். இலைகளை சிலவற்றை தண்ணீரில் வேக வைத்து வடிகட்டி குடிக்கலாம். அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா விழுது. இலைகளை அரைத்து புண்களுக்கும் சிரங்குகளுக்கும் வெளியே தடவலாம். அடுத்து சாறு. இலை சாற்றில் சிறிது தேன் கலந்து காலை நேரத்தில் குடிப்பது சளி, காய்ச்சல் போன்றவற்றை தடுக்க உதவும். நோய் எதிர்ப்பு சக்தி மற்றும் உடல் வலிமைக்கு முசுமுசுக்கை உதவுகிறது. முசுமுசுக்கை கீரை ஒரு இயற்கை ஆற்றல் ஊட்டியாகும். இதனை அடிக்கடி உணவில் சேர்த்தால் உடல் வலிமையும் நோய் எதிர்ப்பு சக்தியும் அதிகரிக்கும். இது லிவர் ஆரோக்கியத்தை மேம்படுத்துகிறது. எடுத்துக்கொள்ளும் போது கவனிக்க வேண்டியது, கர்ப்பிணி பெண்கள் மற்றும் பாலூட்டும் பெண்கள் மருத்துவரின் ஆலோசனையுடன் மட்டுமே எடுத்துக்கொள்ள வேண்டும். அதிக அளவு எடுத்துக்கொண்டால் வயிற்றுப்போக்கு ஏற்பட வாய்ப்பு உள்ளது. அளவாகவும் சுத்தமாகவும் சமைத்து எடுத்துக்கொள்வது முக்கியம். அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சுன்னு நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் எல்லாமே லெவலாக சாப்பிட்ற வரைக்கும் தான் மருந்து, இல்லைன்னா ரொம்ப பிரச்சனையில் கொண்டாந்து விட்டுரும். முசுமுசுக்கை கீரை இயற்கையின் சிறிய அதிசயம். நாம் தினசரி உணவில் சேர்த்தால் உடல் ஆரோக்கியம், மன அமைதியும் நம்மோடு சேர்ந்து வரும். இயற்கையை ஃபஸ்ட்டு நம்புங்க. இயற்கையே நம்முடைய உண்மையான மருத்துவர். சரிங்களா? இப்போ நான் சொன்னது எல்லாமே ஒரு மருத்துவ குறிப்பிலேருந்து எடுக்கப்பட்டது மட்டும்தாங்க. அதனால் இதில் சொன்னபடியே நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். ஒன்று இப்போ எதுவுமே லெவலாக யூஸ் பண்ணிங்கன்னா எல்லாமே நல்லா இருக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது மாதிரி சின்ன சின்ன மருத்துவ குறிப்புகளோ மூலிகை குறிப்புகளோ பார்க்கணுன்னு நினச்சிங்கனாக்கா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானில் ஆல் என்ற ஆப்ஷனை ப்ரெஸ் செய்து கொண்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் செய்து கொள்ளுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.